Hello friends, welcome to Smart Kitchen. இன்னைக்கு நம்ம 5 minutesலயே சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க செய்ய போறோம். இட்லி தோசை சாப்பிட்டு ரொம்பவும் போர் அடிச்சிருச்சுனா ஒரே முறை இந்த டிஃபனை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்ங்கறதும் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் 1 கப் அளவு கோதுமை மாவு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம 1 கப்பு கோதுமை மாவு போட்டிருக்கோம். இதுக்கு வந்து நான் 1/2 கப் அளவு நான் வந்து ரவையை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இதான் உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இதோட நீங்கள் குறைச்சி சேர்த்தாலும் சரி, இதோட கூடுதலாக சேர்த்துதாலும் சரி, கூடுதலாக இருந்தால் நீங்கள் இதோட 2 மடங்கு சேர்த்துக்குங்க. குறைச்சதாக இருந்தால் இதோட பாதியாக நீங்கள் வந்து அதை குறைச்சிக்குங்க. இப்போ இதில் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இதோட காரத்துக்கு 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நான் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நமக்கு நல்லாவே காரத்தன்மையை கொடுக்கும். ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் காரத்தன்மை இருக்கும் நமக்கு. அது மாதிரி இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே நமக்கு என்ன ஆகுனா நல்லா கொஞ்சம் ஸ்பைசஸ் அந்த காரத்தன்மை வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு வந்து இதிலே சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஃப்ரெஷ் தயிர் வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. புளிப்பான தயிர் வந்து ஆட் பண்ண வேண்டாம். புளிப்பான தயிராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா புளிச்சிச்சுன்னா நமக்கு வந்து செய்ய போகிற அந்த ரெசிபியும் என்ன ஆகும்னா கொஞ்சம் நமக்கு புளிப்பாகவே இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் 1 கப் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து எதுவுமே ஊற்றாமல் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. இதோடு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், தண்ணி ஆட் பண்ணாமல் நான் தயிரை வச்சே வந்து நல்லா அரைச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிக்குங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து போட்டிருக்க இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் இது எல்லாமே நல்லா வந்து அதோடு நல்லா அரையும். தண்ணி நம்ம கூடுதலாக ஊற்றிட்டோம்னா என்ன ஆகும்னா அது எல்லாமே நல்லா கிரைண்ட் ஆகாது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து நான் கொஞ்சமாக இந்த ஒரு சின்ன கப்பில் வந்து 1 கப் அளவு நான் வந்து தண்ணி எடுத்துருக்கிறேன். அது ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி ஒரு தடவை வந்து இதை நல்லா வந்து அரைச்சிக்கலாம். ஸோ நமக்கு வந்து இது வந்து எப்படி இருக்கணும்னா இட்லி பதத்துக்கு நம்ம கொஞ்சம் இருக்கணும். பாருங்கள், இப்போ நமக்கு கரெக்டான பதத்துக்கு வந்து நம்ம அரைச்சிட்டோம். இப்போ இதை என்ன பண்ணுறீங்க, ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே வந்து இந்த பவுலில் வந்து ஊற்றிக்கிட்டோம். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் போல் மல்லி இலை, கருவேப்பிலை, புதினா இதில் எது வேணால் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரிங்க, அது கொஞ்சம் போல் நல்லா வந்து பொடியாக வந்து கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். அதோட நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. பேக்கிங் சோடா இல்லாதவங்க கொஞ்சம் போல் சோடா மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இட்லிக்கெலாம் யூஸ் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த சோடா மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் இது ஆட் பண்ணுறோம்னா நம்ம வந்து கொஞ்சம் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ்டாக இருக்கும். அதனால தான் நம்ம பேக்கிங் சோடா வந்து இதில் கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே இது வந்து நம்ம இது பண்ணிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு இட்லி மாவு பதத்துக்கு தான் நமக்கு இருக்கணும். ஸோ நான் வந்து கரெக்டான பக்குவத்தில் நமக்கு இருக்குது. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து லைட்டாக வந்து எல்லா இடம் வந்து படுற மாதிரி கொஞ்சம் அப்படியே வந்து தடவி விட்டுக்குங்க. இப்போ நான்ஸ்டிக் பேன்னால நமக்கு எண்ணெய் வந்து அதிகமாக தேவைப்படாது. அதுவே இரும்பு கடாய் இந்த மாதிரி ஊற்றும் போது கொஞ்சம் எண்ணெய் வந்து நமக்கு கூடுதலாக தேவைப்படும். இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு குழிக்கரண்டி எடுத்து நம்ம வந்து ரொம்ப வந்து தோசை மாதிரி வந்து இது பண்ணக்கூடாது. ஒரு கரண்டி வச்சு லைட்டாக வந்து இந்த அளவுக்கு வந்து இருந்தால் போதும் உங்களுக்கு. அதாவது அடை மாதிரி இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. மூடிட்டு இதை அப்படியே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. பாருங்க, இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து திருப்பி போட்டுருங்க. பாருங்க, இந்த சைடு நமக்கு கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. அது இல்லாமல் கொஞ்சம் நல்லா வந்து ரோஸ்ட்டாக இருக்குது. கலர் இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி அந்த சைடு நல்லா வந்து உங்களுக்கு கோல்டன் கலர் வரணும். அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கேன். ஏன்னா இந்த மாவில் நமக்கு நல்லா குக் ஆகணும். ஸோ இப்போ மூடி போட்டு இதையும் ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு 3 நிமிஷம் வச்சுருங்க.
இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, அப்புறம் ஒன் சைடு மட்டும் அப்படியே கருகுன மாதிரி ஆயிரும். ஸோ பாருங்கள், நமக்கு சப்பாத்தி மாதிரி 2 சைடும் இந்த மாதிரி வெந்திருக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம வந்து அதில் வந்து பச்சை மிளகாய் எல்லாமே வெங்காயம்லாம் போட்டுறதுனால நமக்கு வந்து இதுக்கு வந்து தொட்டுக்க எதுவுமே தேவையே கிடையாது, சைடிஷ் எதுவுமே தேவை கிடையாது. அப்படி இருந்தாலும் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா கூட சும்மாவே சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ இதை வந்து நம்ம பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு சுவையான புதினா சட்னி தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம புதினா சட்னி தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க, ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 4 சின்ன வெங்காயம் இதில் போட்டுக்குங்க. இதோட ஒரு 2 பூண்டு பல்லை எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதை போட்டுக்குங்க. ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் போல் புளி இதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து இப்படி கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்குங்க. புதினா வந்து இதில் நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கிடலாம். பாருங்கள், இந்த அளவு நமக்கு வதங்கினா போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம வதக்குனதை ஆறின பிறகு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோடு நான் வந்து ஒரு 1/4 முடி தேங்காய் துருவல் வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்குங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா நம்ம சட்னிக்கு நம்ம எப்படி அரைப்போமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் வந்து நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாங்க, தாளிக்கணும் கூட அவசியம் இல்லை. அப்படி தாளிக்கணும் விருப்பம் இருந்தால் கொஞ்சம் போல் கடுகு உளுந்து கருவேப்பிலையை போட்டு தாளிச்சுக்குங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இது இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் புதினா சட்னி நம்ம உடலுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.